இன்றுதான் கடைசி கூட்டத்தொடர் இந்த ஆட்சிக்கு. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய போராட்டம், அது பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்கள் கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. 2015-2016 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கடந்த மார்ச் மாதம் இதே அவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசினுடைய நிதி நிலைமையினுடைய கதி என்ன, எந்த திசையில பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக மேலாண்மை சிதைந்து போயிருக்கிறது. கடனில் மூழ்கி திவாலாகக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. கடனை பொறுத்தவரையில் ஆண்டு வாரியாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் 2011-2012 1,03,999 கோடி ரூபாய், 2012-2013 1,20,205 கோடி ரூபாய், 2013-2014 1,40,042 கோடி ரூபாய், 2014-15 1,78,171 கோடி ரூபாய், 2015-2016 2,11,483 கோடி ரூபாய். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமை பெருகிக் கொண்டே இந்த ஆட்சியில போய்க் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் தலைமையில் ஆட்சியில் இருந்தப்போ கடன் 90,000 கோடி ரூபாய் தான். ஆனால் இப்போது அதிமுக ஆட்சியில் 2,11,483 கோடி ரூபாய். அதாவது திமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்பொழுது 234.98% கூடுதலாக போயிருக்கிறது. எனவே அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை அவையில வைக்கக்கூடிய தார்மீக உரிமையை இழந்து போயிருக்கிறது. எனவே இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையால் எந்தவித பயனும் நாட்டு மக்கள் அடையக்கூடிய வாய்ப்பில்லை. எனவே இதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முயற்சித்தோம். எங்களை பேசுவதற்கு அவைத் தலைவர் மறுத்துவிட்டார். வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.